ஆக்டர் மனோஜ் போட்டோவை நடிக்க வைத்து 8 தேசிய விருது வாங்கித் தருவேன் சவால். ரஜினிகாந்த், கமலஹாசன், பாரதி ராஜாவிற்கு சவால். ஆக்டர் மனோஜ் சார் போட்டோவை நடிக்க வைத்தும், பாரதி ராஜா சார் போட்டோவை நடிக்க வைத்தும், ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சாருடைய போட்டோவை நடிக்க வச்சு 8 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சார், விஜய் சார், அஜித் சார் இந்த உலகை வெல்லவா படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா? தமிழ் சினிமாவில் இருக்கும் ஒட்டுமொத்த நடிகர்களும் தமிழ்நாட்டில் இருக்கும் பார்வையற்றவர்களுக்கு 100 பங்கு தன்னுடைய சம்பளத்தில் இருந்து 100 பங்கு வாழ்நாள் முழுவதும் பார்வையற்றவர்களுக்கு கொடுக்க தயாரா? என்ன கேட்டிருக்க? நம்ம இறந்து போன மனோஜ் சாருடைய போட்டோவை நடிக்க வச்சோம், பாரதி ராஜா சாருடைய போட்டோவை நடிக்க வச்சோம், ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சாருடைய போட்டோவை நடிக்க வச்சு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா தமிழ் சினிமா நடிகர்களை 100 பங்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பார்வையற்றவங்களுக்கு கேட்டிருக்கேன். நான் எப்போவுமே நல்ல விஷயம்தான் பண்ணுவேன். டைரக்டர் AM சந்துரு, வாஸ்கோட காமா மூவி அசோசியேட் டைரக்டர் நான். எல்லோரும் மனோஜ் சார் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. மனோஜ் சார் இறந்து போயிட்டார். ஆனால் நான் வந்துட்டு எல்லாரையும் நான் ஒரு விதையாக தான் பார்க்குறேன். மனோஜ் சார் இறந்ததும் நான் ஒரு விதையாக தான் பார்க்குறேன். மனோஜ் சார் இறந்துட்டார், அவ்வளோதான். அவரை நல்லபடியாக அடக்கம் பண்ணிட்டாங்க. மனோஜ் சார் இந்த உலகத்தை விட்டு போயிட்டார், கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டார். நல்ல விஷயந்தான், எல்லாமே நல்ல விஷயந்தான். இன்றைக்கி அவங்க போகிறாங்க, நாளைக்கு நம்ம போக போகிறோம், நாளைக்கு நம்ம குழந்தைங்க வர போகிறாங்க, அவ்வளோதான். உண்மை இது தானே. இன்றைக்கி நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க போகிறாங்க, நாளைக்கு நம்ம போவோம், நாளைக்கு நம்ம பின்னாடி இருக்கிறவங்க கடவுள்கிட்ட வர போகிறாங்க. மொத்தத்தில் எல்லாருமே ஒரு நாள் கடவுள்கிட்ட போய் சேர்ந்து தான் ஆகணும். கடவுள் தான் நம்மளை படைச்சார், நம்ம கடவுள்கிட்ட போய் சேர்ந்து தான் ஆகணும். உலகை வெல்லவா மூவி 100 பங்கு பார்வையற்றவர்களுக்கு இதான் உலகை வெல்லவா படத்தோட டைட்டில். இந்த உலகை வெல்லவா படத்தில் வர வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவர்களுக்கும், இயக்குனர் சங்கத்திற்கும், தயாரிப்பாளர் சங்கத்திற்கும், நடிகர் சங்கத்திற்கும், தமிழ் சினிமாவில் இருக்கிற 24 சங்கத்திற்கும், தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும், திருநங்கைகளுக்கும் போய் சேரும். பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ணுறோம். ஆனால் இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே எவ்வளோ யூனியன்களுக்கு கொடுக்க போகிறோம் பாருங்கள். நான் நல்ல விஷயம் தான் பண்ணுறேன். நான் வாஸ்கோட காமா மூவி அசோசியேட் டைரக்டர் சந்துரு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகு தான் ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சார், நம்ம பாரதி ராஜா சார், மனோஜ் சாருடைய போட்டோ நடிக்க வச்சு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகு தான் 100 பங்கு பார்வையற்றவங்களுக்கு ஒட்டுமொத்த நடிகர்களையும் நான் கேட்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் யார் பிறந்தாலும் யார் இறந்தாலும் கடவுள்கிட்ட ஒரு நாள் கண்டிப்பாக போய் சேர்ந்தே ஆகணும். முன்ன பின்ன அவ்வளோதானே. முன்ன பின்ன நம்ம போனாலும் நம்ம பின்னாடி இருக்கிறவங்க வந்து தான் ஆகணும். நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க போனாலும் பின்னாடி நம்ம கடவுள்கிட்ட போய் தான் ஆகணும். இவ்வளோ தான் லைஃபு. இதுக்கு இடையில தான் காரு, பங்களா, இது உன் வீடு, இது என் வீடு, 4 காரு வாங்கினேன், 4 வீடு கட்டினேன், 4 பைக் வச்சுருக்கேன், ஃப்ளைட்டில் போகிறேன், ஃப்ளைட்டு விலை கொடுத்து வாங்கினேன். இது எல்லாமே ஒரு ஆட்டம்தான். கடவுள் நம்மளை வந்து ஆட்டி படைக்கிறார், கொடுத்தும் பார்க்குறாரு, ஆட்டி படிக்கிறார். யாரெல்லாம் வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணுறாங்க, கடவுள் வந்து கோடியாக நம்ம மக்களுக்கு கொடுக்குறார், நடிகர்களுக்கு கொடுக்குறார். யாரெல்லாம் வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணுறாங்க, யாரெல்லாம் தேவையோடு செலவு பண்ணுறாங்க, கொடுத்து பார்க்குறாரு. ஒரு நாள் ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ளே போன கதை உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு சாங் இருக்கு. உண்மை அதுதான். எல்லாருமே ஒரு நாள் கடவுள்கிட்ட போய் சேர்ந்து தான் ஆகணும். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்மளால் முடிஞ்சது இயலாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்வோம், உதவி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவோம். வாஸ்கோட காமா மூவி அசோசியேட் டைரக்டர் சந்துரு. என்னுடைய 2 வருஷம் சம்பளம் தான் கேட்டேன். வாஸ்கோட காமா மூவியில் நான் அசோசியேட் டைரக்டர் 2 வருஷம் வேலை செஞ்சேன். என்னுடைய 2 வருஷம் சம்பளம் தான் கேட்டேன். நடிகர் சங்கத்திலேருந்து ஆக்டர் கருணாசும் விஷாலும் என்னை நிர்வாணமாக அடித்து வீடியோ எடுத்திருக்காங்க. அவங்க நிர்வாணமாக அடித்து வீடியோ எடுத்ததுலேருந்து என்ன தான் நான் வாஸ்கோட காமா மூவியில், வாஸ்கோட காமா மூவி அசோசியேட் டைரக்டர் சந்திரன். நான் வாஸ்கோட காமா மூவியில் நான் 2 வருஷம் வேலை செஞ்சேன். என்னுடைய 2 வருஷம் சம்பளம் கொடுக்கல. அதனால ஆக்டர் நகுலை நான் அசிங்கமாக பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு
ஆக்டர் நகுலுக்கு சப்போர்ட் பண்ணி நடிகர் சங்கத்திலேருந்து ஆக்டர் கருணாஸ் விஷாலும் உள்ளே வந்து சைபர் கிரைம் தேனாம்பேட்டையிலேருந்து சைபர் கிரைம் போலீஸார் ஒரு 5 பேர் வர வச்சு என்னை நிர்வாணம் அடித்து வீடியோ எடுத்தாங்க. என்னை எவ்வளோ தான் அசிங்கப்படுத்தினாலும் மீண்டும் மீண்டும் நான் வந்துக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா என்னுடைய ஆசைகள் லட்சியங்கள் எல்லாமே பெருசாக இருக்குது. ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சார், பாரதி ராஜா சார், நம்ம மனோஜ் சாருடைய ஃபோட்டோ நடிக்க வச்சு 8 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தேன். பாரதி ராஜா சார், ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சார் இந்த உலகை வெல்லவா படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா? தமிழ் சினிமாவில் இருக்கும் ஒட்டுமொத்த நடிகர்களும் 100ல் 1 பங்கு பார்வையற்றவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கொடுக்க தயாரா? நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. மறந்துட்டேன், வாஸ்கோடா காமா மூவி அசோசியேட் டைரக்டர் சந்துரு. வாஸ்கோடா காமா மூவி அசோசியேட் டைரக்டர் சந்துருன்னு சொன்னால் தான் ரொம்ப பேருக்கு தெரியும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்வையற்றவங்களுக்கு உதவி செய்வோம். நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற ஷூட்டிங்கில் சாப்பாடு பரிமாறுற அம்மாங்களுக்கும் நம்ம உதவி செய்வோம். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. என்னுடைய செல் நம்பர் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பாரதி ராஜா சார் விதை தான். மனோஜ் சார் இறந்தது பார்வையற்றவங்களுக்கு விதையாக தான் நான் பார்க்குறேன். ஒருவேளை இந்த வீடியோ வைரல் ஆச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக பாரதி ராஜா சார், ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சார் கண்டிப்பாக என்னை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. டே சந்துரு, டே வாஸ்கோடா காமா மூவி அசோசியேட் டைரக்டர் சந்துரு, நீ இந்த படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா வாழ்நாள் முழுக்க 100ல் 1 பங்கு பார்வையற்றவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறேன்டான்னு சொல்லிட்டு நம்ம ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சார், பாரதி ராஜா சார் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவை வைரல் பண்ணுங்கள். பார்வையற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணும். என்னுடைய செல் நம்பர் சொல்கிறேன், கேட்காங்க. 9150871338.